Hello everyone, welcome back to Keystone IAS Academy. So today, The Hindu newspaper 27/11/2025 newspaperல இருக்கிற 3 important articles பத்தி பார்க்கலாம். First is presidential opinion versus the federal structure. The INO that wasn't and the Juno that is. Supreme Court asks if a foreigner can be allowed to use Aadhaar to gain entry into poll roll. Let's look at the first article, which is related to President Governor's discretionary power, Supreme Court's advisory opinion, presidential reference, all those things. So, in the issue, we discussed in detail in our past 2-3 days. ஸோ ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்டு லெட் சி வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் விச் இஸ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் ஆர்டிக்கல் ஆஃப் திஸ் இஷ்யூ. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் தெர் இஸ் அ டசில் பிட்வீன் கவர்னர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ என்னன்னு பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு பில் பாஸ் பண்ணணும்னா பில் கவர்னருக்கு போகும், கவர்னர் ஹேஸ் டு கிவ் ஹிஸ் அசென்ட். ஸோ இது ஆர்டிகிள் 200 கவர்னருடைய பவர் வருது. ஸோ அந்த கவர்னருடைய பவர் ஆர்டிகிள் 200ல ஹி ஹஸ் 4 ஆப்ஷன்ஸ்: give the assent, withhold the assent, return the bill or reserve the bill. ஸோ இதில் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அகெயின் அந்த ரிசர்வ் த பில் ஆர்டிகிள் 201க்கு வரும். அடுத்தது பிரசிடென்ட்க்கு போனால் பிரசிடென்ட் அதாவது கவர்னர் பில்லை பிரசிடென்ட்க்கு ரெஃபர் பண்ணுறதுக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அது பிரசிடென்ட் கிட்ட போனால் ஹீ ஹேஸ் 3 ஆப்ஷன்ஸ் அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 201. ஸோ இப்படி இருந்தப்ப other one more issue is, see, governor is appointed by the central government and state legislature different things is going on. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கவர்னர் சில இதில் பில்லை வித்தவுட் ரீசன் ஆர் எனி சில்லி ரீசன்ஸ்க்காக பில்லை சைன் பண்ணாமல் அசன்ட் கொடுக்காம இன்டெஃபினிட் டைம் பீரியட்ல டிலே பண்ணிட்டு, அதுதான் மேஜர் இஷ்யூ, டிலே பண்ணியிருந்தது. வாட் ஹேப்பன்ட் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்தி, ஸோ ஏப்ரல் 2025 தமிழ்நாடு கவர்னர் கேஸ்ல 2 ஜட்ஜ் பெஞ்ச் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. வாட் இஸ் தட்? அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 month டைம்லைன் தான் கவர்னருக்கு இருக்கு. அண்ட் திஸ் டீம்ட் அசன்ட் ஆல்ரெடி பெண்டிங்ல இருந்த பில்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகிள் 142, அதாவது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல சுப்ரீம் கோர்ட் டீம்ட் அசட் அந்த பில்ஸ்க்கு கொடுத்துருச்சு. ஸோ வாட் ஹேப்பன், திஸ் ரைசஸ் அ இஷ்யூ. வாட் இஸ் தட்? சுப்ரீம் கோர்ட் கவர்னருக்கு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அண்ட் இந்த டீம்ட் அசன்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு 2 இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ வாட் ஹேப்பன்ட், 16th presidential reference happened. அதாவது பிரசிடென்ட் ஆர்டிகிள் 143 படி சுப்ரீம் கோர்ட் கிட்ட சில விஷயத்துக்காக, அதாவது மேட்டர் ஆஃப் லா, கொஸ்டின் ஆஃப் லா ஆர் மேட்டர் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், இந்த விஷயத்துக்காக சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். ஸோ அதை மையப்படுத்தி 16th presidential reference கேட்டிருந்தாங்க. 14 கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கொடுத்துருந்துச்சு, அட்வைசரி ஒப்பீனியன் ரிலீஸ் பண்ணிருந்துச்சு. அண்ட் there are points to remember here is, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பட் ஸ்டில் ஐ எம் ஸ்ட்ரெஸிங் அவுட், the advisory opinion will not overrule the previous judgment. It's just advisory and not bounding. பட் இந்த கேஸில் என்ன நடந்துச்சுன்னா, அட்வைசரி ஒப்பீனியன் கொடுத்ததுல 3 month டைம்லைன் டீம்ட் அசன்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ வாட் சுப்ரீம் கோர்ட் எதை மையப்படுத்திடுச்சு அப்படின்னா, கவர்னருடைய முழுக்க டிஸ்கிரிஷனரி பவர் தான். ஒரு பில் சைன் பண்றது, அசன்ட் கொடுக்கறது கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர் பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒரு 5 ஜட்ஜ் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்டுடைய அட்வைசரி ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் ஹேப்பன் நவ், இப்போ இந்த அட்வைசரி ஒப்பீனியன் கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவரை இன்னும் பூஸ்ட் பண்ற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டை 5 ஜட்ஜ் பெஞ்ச் ரீசெண்டாக அட்வைசரி ஒப்பீனியன்ல கொடுத்துருச்சு.
ஸோ வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கொஸ்டின் எங்கே அரைஸ் ஆகுது அப்படின்னா, இட் அஃபெக்ட்ஸ் ஃபெடரலிசம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் வந்து எஸ்டர்டே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம அதில் பார்த்தோம். பட் டுடே அந்த ஃபெடரலிசம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற பேசிஸில் நிறைய இஷ்யூஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கேசஸ் கூட நம்ம பார்த்தோம். அதாவது யூ கேன் கோட் இன் யுவர் மெயின்ஸ் ஆன்சர். சுப்ரீம் கோர்ட் வந்து previous cases on previous commission, for example சர்க்காரி கமிஷன், புன்சி கமிஷன், previous cases, இதில் எல்லாத்துலேயுமே வந்து கவர்னர் ஆர் பிரசிடென்ட் ஷுட் ஆக்ட் ஆன் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் எடுத்துச்சு. But suddenly in this advisory opinion, what Supreme Court stand is, governor has discretionary power on this issue அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இட் அஃபெக்ட்ஸ் டெமோக்ரஸி அண்ட் ஃபெடரலிசம் அப்படின்னா ஹவு, லெட்ஸ் சி. So what are the key points? India's federal structure is built on equality. How? This union and states are partners. இல்லையா, நம்மளுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்படி, யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ். யூனியன் பெருசு, ஸ்டேட் சின்னது அப்படி இல்லை. யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அப்போ ஸ்டேட் ஹேஸ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இன் தியர் ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்ட்ஸ். அப்போ ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்ட்ஸில் பாஸ் பண்ணுற பில்லுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. இப்போ கவர்னர் ஷுட் நாட் ஆக்ட் லைக் திஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜெண்டாக இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட்டில் அந்த பில்லோ அந்த ஆக்டோ வரக்கூடாதுன்னா கவர்னர் மூலமாக அதை வந்து தடுக்கிறதுக்கு ரியாக்ட் பண்ண கூடாது அப்படின்னு வந்து த ஆத்தர் ஆர்கியூயிங். மோஸ்ட் கவர்னர் டிலே லாஸ், இன்டர்ஃபியர் பொலிட்டிக்கலி, support the center's political agenda. So what this will makes அப்படின்னா, this disturbs democracy, this disturbs federalism அப்படின்னு வந்து the author is saying. Then Supreme Court should have set a strict timeline. As the Tamil Nadu judgment earlier said, governor must decide on bills within 3 months. Actually 3 months timeline தான் எக்ஸாக்டாக கொடுத்தாங்க. பட் நவ் அட்வைசரி ஒப்பீனியனில் வந்து அன்டிஃபைன்டு பவர்ஸ் கொடுத்துருந்தாங்க, விச் இஸ் ராங். அது பண்ணக்கூடாது அப்படின்னு த ஆர்டிக்கிள் இஸ் அகெயின் ஆர்கியூவிங் தி சேம் திங். தென் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மீன்ஸ் அட்வைசரி ஒப்பீனியனில். அதாவது அந்த ஆக்ட் வந்து இட் இஸ் நாட் அண்ட் ஆக்ட் நவ், அது பில்லாக தான் இருக்குது. ஸோ அது ஆக்டை வந்து லாவாக மாறாத பட்சத்தில் அந்த பில்லில் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் கிடையாது அப்படின்னு அட்வைசரி ஒப்பீனியன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஆத்தர் என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா, see, no authority in India is above judicial review, not even parliament. Therefore, governor or president cannot claim immunity. Their actions must be open to court scrutiny, is what the author says. So, current political environment shows what is happening. Center is already weakening federalism. Federalism, democracy weaken பண்ணுது. How? The author lists other some examples also. எப்படி ஃபெடரலிசம் வந்து வீக்கன் பண்ணுதுங்கிறத சென்டர் ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கிற அதர் டெசல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பே பண்ணல, சென்ட்ரல் செஸ் நாட் ஷேர்ட் வித் ஸ்டேட்ஸ், ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் நாட் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட், central schemes forcing states to pay 40 to 50%, using ED, CBI to pressure opposition states, central money used for political benefit, governors interfering with the state governance. He says Supreme Court opinion will be the final blow. So what the author argues is Supreme Court has to look back its advisory opinion whether this will work out or not. So already இருக்கிற advisory opinion, it seems like it weakens federalism and democracy. So that is what the author argues. It's a total different perspective how federalism got affected because of this Supreme Court advisory opinion, or because of the governor's discretionary power and governor is acting politically. Governor பொலிட்டிக்கலாக ஆக்ட் பண்ணும்போது எப்படி ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஆத்தர் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ கம்மிங் டு த ப்ராக்டிஸ் கொஸ்டின், presidential opinion may guide constitutional functionaries, but federalism remains the spirit of India's democracy. In the light of Supreme Court's response to the
16th presidential reference. As I said, no, it is 16th presidential reference. How many number of questions? It is 14 constitutional questions. Okay, just remember that. Critically examine whether judicial restraint or executive discretion poses a greater risk to India's federal structure. It's a bit tricky question. Try to answer every point of this question. Mark the keywords first, address to that keywords one by one in your answer. That is more than enough. So give a balanced answer. Try to give a balanced answer. Quote with articles, quote with examples, quote with previous cases. That is more important in this answer. Okay. So just write your answer, post them in your Telegram group. Evaluation will be done as soon as possible. So let's see the next article. This one is about India's ambitious neutrino project, INO. India's Neutrino Observatory has stalled due to local protest, political misuse, poor public outreach, and administrative delays. But what happened? Meanwhile, China's Juno has been completed and has begun publishing important scientific results. Okay, so what does the author says? India Neutrino Observatory and China's Juno. That is also the same. Both has the same goal. India would observatory, China would observatory has the same goal. But China is close to getting success. But India is not. India failed in that project. How? Why? What are the reasons? How China is moving forward. So what we can learn from that அப்படின்னு இந்த ஆர்டிகல் வந்து அதை பற்றி தான் ஆர்கியூ பண்ணுது. So before moving into that detailed issue, first we have to know what is neutrinos. See, neutrino is a extremely tiny particles which is hard to detect. Extremely tiny. ஆட்டம்ஸ் விட, அதாவது இந்த யூனிவர்ஸில் ஆட்டம்ஸ் தான் நிறைய நம்பர் இருக்கிறதா தியரி சொல்லிட்டு இருந்துச்சு. வாட் ஹேப்பன் ஆஃப்டர் தட்? நியூட்ரினோஸ். ஆட்டம்ஸ் விட ரொம்ப சின்னது, ஆட்டம்ஸ் விட இன்னும் நிறைய நம்பர்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் நம்மளுக்கு இருக்கு. இட் இஸ் வெரி ஹார்ட் டு டிடெக்ட். வை? பிகாஸ் இட் இஸ் ரேர்லி இன்ட்ராக்ட் வித் எனி மேட்டர். ஏதோ ஒரு மேட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நியூட்ரினோஸ் ரேர்லி இன்ட்ராக்ட். ஸோ which makes neutrinos to hardly detect those things. So what happened? இந்த நியூட்ரினோஸ் ஸ்டடி பண்றதுக்காக countries build large underground observatories. So there are two major projects, India's INO and China's Juno. China's Juno completed in 2025. So here are I listed out some characteristics of neutrino. So it has very tiny mass, has no charge, and it half spin, travel at almost the speed of light and in straight lines, rarely interact, outnumber all the atoms in the universe, only affected by gravity and the weak force. So there are three flavors, three types of neutrino, which is electron neutrino, tau neutrino, muon neutrino. Neutrino oscillation, they can change from one type to another as they travel. So this is very important. Here you can see the picture of for characteristics of neutrino. அதை நீங்க பார்த்து வச்சுக்கலாம். Then about our India's neutrino observatory, எங்கே இருக்கு? Which is at the Pottipuram village of தேனி district, தமிழ்நாடு. அதுதான் அங்கே அண்டர் கிரவுண்டில் தான் இந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். வாட் ஹேப்பன்ட்? why did it fail பார்க்கலாம். ஸோ இதை வந்து மவுண்டெயின்க்கு நடுவில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. வை? பிகாஸ் திக் ராக் பிளாக்ஸ் அதர் ரேடியேஷன். ஸோ நியூட்ரினோ சிக்னல்ஸ் பிகம் கிளியரர். ஓகே, அதனால வந்து மவுண்டெயின்க்கு நடுவில், தட் இஸ் அ சிம்பிள் ரீசன். ஜஸ்ட் நோட் இட் டவுன். தென் வாட் இஸ் த இஷ்யூ ஆர்கியூட் ஹியர்? why INO got delayed? So there are local fears of radiation, mining, environmental harm, then mistrust due to involvement of Department of Atomic Energy, then political opposition, public outreach by scientists, bureaucratic delays in clearances and permissions. All these are implementation delays, all these are mistrust delays. So public started protesting, so all those things. So all because of this reasons, project stuck for more than a decade. So it's not very simple, it's stuck
more than a decade. What happened meanwhile is China's Juno completed successfully. So, Jiangmen Underground Neutron Observatory finished in 2025, already processing scientific papers, and international team scientists are present. And very important is no Indian participation, despite India's long history in neutrino research. That is the important point. So, we have to compare these two, or we have to find out why our INO has failed. We have to work on that region to get success in neutrino research. Okay, so இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நியூட்ரினோ வந்து எப்படி வந்து இது பண்ணுன்னா, இட் கம்ஸ் இன் த்ரீ ஃப்ளேவர்ஸ், த்ரீ டைப்ஸ் நம்ம பார்த்தோம். அது வந்து அதுக்கு ரெண்டு இடையில ஆக்சிலேட் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல கேரக்டரிஸ்டிக்ஸோட லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு, தே கேன் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் டைப் டு அனதர் அஸ் தே ட்ராவல். அது ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர்லேருந்து இன்னொரு ஃப்ளேவருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து டெக்னிக்கல் டீட்டெயில் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. So what is the correct order of neutrino masses here? Scientists measure mixing angles, 12, 13, 23. So this already measured. This is more technical. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது த்ரீ ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஆக்சிலேட் பிட்வீன் தெம். Okay, so these three angles are there. Juno is close to reaching, achieving this, successfully achieving all this things. So once அந்த Juno வந்து இந்த ஜாபை வந்து finish பண்ணிச்சு அப்படின்னா INO becomes irrelevant, scientifically irrelevant. So what is the lesson from this project? So bigger lesson for big science in India is India can do big projects, but failures happen. What are the reason? Poor communication with the local communities, lack of transparency, political misuse, administrative delays, misinformation spread, resource constraints, all these things. So what is a major takeaway mentioned here is a big science project succeeds only when society, politics, environment authorities, and local people support it, not just scientists. It's a very important point. So, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் இஸ் அ நியூட்ரினோ டிடெக்டர், நியூட்ரினோ அப்சர்வேட்டரி. ஸோ அது வந்து அதை பற்றின ஆல்ரெடி 2015 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் மாடர்ன் சயின்டிஃபிக் ரிசர்ச், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஐஸ் கியூப். Ice cube is a particle detector located at the South Pole. So it is the world's largest neutrino detector. Yes. It is a powerful telescope to search for dark matter. Yes. It is buried deep in ice. So all 3 points are true. So answer is D. Coming to the practice question, the science projects require scientific readiness and social institutional alignment. That is the keyword here. Scientific readiness, not just scientist மட்டும் ரெடியாக இருந்தால் பத்தாது, social institutional alignment, society, public, then environment authorities, or other people. So all these institutions has to come in alignment to make that project successful. In the context of INO's delay and China's operationalization of Juno, critically analyze India's preparedness for big science and extract governance lessons for future research infrastructure. So write your answer, post them in a Telegram group. Answers will be evaluated as soon as possible. Let's see the next article. This is not the editorial, this is a news article, but which asked a very important question. So let's see. SIR, Special Intensive Revision, already நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுறதுல சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆஸ்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் தட்? கேன் ஆதார் பி யூஸ்டு பை ஃபாரினர்ஸ் டு ராங்லி என்டர் த ஓட்டர் லிஸ்ட்? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஸோ எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஆதார் வந்து இஸ் ஆஃபன் யூஸ்டு பை மிஸ்யூஸ்டு பை மைக்ரேன்ஸ் டு அக்சஸ் த பேசிக் வெல்ஃபேர், அதாவது ரேஷன் பெனிஃபிட்ஸ் வாங்குறதுக்கு, அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து ஆதாரை வந்து மைக்ரன்ஸ், இல்லீகல் மைக்ரன்ஸ், ஃபாரினர்ஸ் வந்து அதை வந்து நம்ம ஃபேக்காக வந்து வாங்கலாம். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் வருதுன்னா, ஆதார் பேஸ் பண்ணினா நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ what Chief Justice asked is, if a foreigner gets Aadhaar for ration benefits, should that automatically allow them to become a voter?
எப்படின்னா, ஆதார் இப்ப ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, ஆதார் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஆனா ஃபாரினர்ஸும், இல்லீகல் மைக்ரண்ட்ஸும் ரேஷன் பெனிஃபிட்ஸ்க்காக, அதர் பேசிக் வெல்ஃபேர் திங்ஸ்க்காக ஆதார் வந்து ஃபேக்கா வாங்குறாங்க. ஆதார் வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில ஆதார் வச்சு ஓட்டர் ஐடி கிடைச்சதுன்னா, அவங்க ஃபாரினர் வந்து வோட் பண்ண முடியுமா? ஒய் த கொஸ்டின் கம்ஸ் ஆர்டிக்கிள் 326 படி voting is only for citizens. So இந்த இடத்துல this article is very important. So article 326 படி voting is only for citizens. அப்போ யாருக்கெல்லாம் என்ஆர்ஐக்கு என்ன ஓட்டிங் இருக்கு, ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸோ ஸ்டாட்டிக், ஸோ ரீட் in detail about article 326. So that is very important because of this news. So the court is cautious about Aadhaar becoming an indirect gateway to the poll roll. Then you know that what is SIR? It's a mass verification of voters across many states to check if entries in the electoral roll are correct. It's just a revision of electoral roll. அதுதான் EC has power to do that. ஸோ பீகாரில் ஃபஸ்ட்டு பண்ணினாங்க, நவ் 12 மோர் ஸ்டேட்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள்லேருந்து நீங்கள் பார்க்க வேண்டியது, லார்ஜர் ஓட்டர் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எக்ஸ்க்ளூட் ஜென்யூன் சிட்டிசன்ஸ் பை மிஸ்டேக். அதே போல் ஃபாரினர்ஸை பை மிஸ்டேக்காக வந்து சிட்டிசனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ், நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இட் இஸ் அந்த ப்ராசஸ் இஸ் ஆக்சுவலி ரஷ்ஷிங். இட் இஸ் ஒன்லி 2 minutes டைம் லிமிட் தான் இருக்குது. ஸோ வாட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன வே ஃபார்வர்ட் கொடுக்கலாம்னா, Supreme Court or EC has to balance efficiency versus fairness. Okay, that is very important. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது ரைட் டு ஓட் ஸ்டாட்யூட்டரி ரைட். நான் சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் 326 நம்ம பார்க்கணும். ரைட் டு ஓட் ஸ்டாட்யூட்டரி ரைட், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்டிக்கல் 14 ஃபேர்னஸ் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன், அது ரொம்ப முக்கியம். சிட்டிசன்ஷிப் க்ரைட்டீரியா என்ன, ஈஸிஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பவர்ஸ், ஆல் தீஸ் ஆர் ப்ரிலிம்ஸ் ரெலவெண்ட் பாயிண்ட்ஸ் விச் யூ ஹாவ் டு go back to statics and read these things related to this news. Okay, so that's all for today. I hope you understand all those things which we discussed. So these are very important for both prelims and mains 2026. So revise it again and again. Stay consistent. Do watch daily newspaper analysis and practice daily. Thank you so much. See you in the next class.